ஒரு பேங்க் கதவை உடைச்சு உள்ள போய் திருடி இருக்கான். ஆனா அவன் அதோட நிறுத்தல, கண்டிப்பா திருடுவான். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழக சட்டசபை தேர்தல் கடந்த 23ஆம் தேதி நடந்தது. அரசியல் கட்சிகள், சுயேட்சைகள் என 4000த்திற்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் களமிறங்கினர். வரலாறு காணாத வகையில் 85% மேல் ஓட்டு பதிவானது. பதிவான ஓட்டுகள் மே 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாக உள்ளன. இந்நிலையில் தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியானதும் அதிர்ச்சிகரமான நிகழ்வுகள் நடக்க வாய்ப்புள்ளதால் இளைஞர்களை அவர்களின் குடும்பத்தார் கவனிக்க வேண்டும் என ஓய்வு பெற்ற நீதிபதி கிருபாகரன் எச்சரித்துள்ளார். இதுகுறித்து கிருபாகரன் மேலும் கூறியதாவது: தமிழக சட்டசபை தேர்தலில் மக்கள் ஆர்வத்துடன் ஓட்டளித்தது மகிழ்ச்சி. இந்த தேர்தலில் இளம் தலைமுறையினர் நடந்து கொண்ட விதம் அதிர்ச்சி அளிக்கிறது. இதுவரை நடந்த தேர்தல்களிலேயே இந்த தேர்தல் மிகவும் வித்தியாசமாக உள்ளது. இம்முறை 4 முனை போட்டி ஏற்பட்டுள்ளது. நாங்கள்தான் வெல்வோம் என அனைத்து கட்சியினரும் நினைக்கின்றனர். இளைஞர்களும் குழந்தைகளும் தங்கள் கட்சித் தலைவர்தான் வெற்றி பெற வேண்டும், தங்கள் கட்சிதான் வெற்றி பெற வேண்டும் என சமூக வலைதளங்களில் பதிவிடுகின்றனர். எங்கள் தலைவர் வெற்றி பெறாவிட்டால் என் குழந்தைகளை கொன்றுவிட்டு நானும் தற்கொலை செய்வேன் என ஒரு பெண் பதிவிடுகிறார். இது ஜனநாயக நாடு. மக்கள் பெருவாரியாக யாருக்கு ஓட்டளிக்கின்றனரோ அவர்கள்தான் வெல்ல முடியும். தோற்றால் அடுத்த தேர்தலுக்கு தயாராக வேண்டும். மக்களிடம் ஓட்டு கேட்ட அரசியல் கட்சித் தலைவர்கள் தோல்வியை சகஜமாக எடுத்துக் கொள்ள வேண்டும். யாரும் இந்த அதீத முயற்சிக்கும் செல்லக்கூடாது என அறிக்கை விட வேண்டும். நடிகர்களும் இதை தங்கள் ரசிகர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும். இல்லையென்றால் அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் நடக்கும் என சொல்கின்றனர். தங்கள் வீட்டில் உள்ள இளைஞர்கள், குழந்தைகள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை பெரியவர்கள் கண்காணிக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட கட்சியை குறிவைத்து நான் இதை சொல்லவில்லை என அவர் கூறினார்.